நினைத்து நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமை அடி. வணக்கம் நான் ஷோபா ஆல்சனஸ் பிசி பரம் ஆல்சனஸ் மிஸ்டர் ஃபால்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கிஷ்கிந்தகாண்டம் படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸ்ல தான் வந்திருக்கேன். கிஷ்கிந்தகாண்டம் இஸ் பேசிக்கலி மலையாளம் ஃபிலிம் ஸ்டாரிங் நம்ம ஆசிஃப் அலி சார், ஆசிஃபிகா, தட்ஸ் ஹவ் ஐ கால் ஹிம். இன்னொரு பக்கம் நம்ம அப்பர்ணா பாலமுரளி மேம் அண்ட் விஜயராகவன் சார், ஜெகதீஷ் சார் அண்ட் நம்ம நிலவுகள் ரவி சார்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் அலாங் சைடு லோட்ஸ் ஆஃப் குரங்குகள். ஓகே, குரங்குகளை வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது, பிகாஸ் வேற லெவல் சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க. அவங்க தான் ஒன் ஆஃப் தி மெயின் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு கிஷ்கிந்தகாண்டம் பேருக்கு ஏற்ற மாதிரி குரங்குகள் நிறைய இருக்கும். ஸோ அவங்களையும் நம்ம வந்துட்டு உள்ள எடுத்துக்கணும். தட் இஸ் பேசிக்கலி சம்திங் தட் ஐ வில் ஸ்டாண்ட் அண்ட் டாக் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு யா கதைக்களம் அப்படின்னு போச்சுன்னா கதைக்களம் நான் சொல்லுங்க ஓப்பனாக சொல்லிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ த ஸ்டோரி லைன் பிகாஸ் இஃப் ஐ கிவ் அவே ஈவன் ஒன் ஸ்மால் ஹிண்ட் இட் மைட் ஸ்பாயில் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தேர். பட் இஸ் இட் வர்த் வாட்சிங் இன் த தியேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா bloody hell yes, bloody hell yes, பிகாஸ் இந்த படம் ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க, ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி தான். ஆனால் இது நீங்கள் இந்த ஜோனில் எதிர்பார்க்க மாட்டீங்க. இது எண்டார விதமாக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒரு மாதிரி இட் வில் லீவ் யூ ஷாக்ட், இட் லீவ் யூ கன்ஃபியூஸ், இட் வில் லீவ் யூ வித் ஹெவி ஹார்ட், மெனி இமோஷன்ஸ் யூ வில் ஃபீல். சரியா? ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி கொண்டு போய் அப்படி விட்டுருக்காங்க. பிரில்லியன்ட் எக்ஸிக்யூஷன். I just absolutely loved it. படம் கிறிஸ்பான படம், ஒரு 2 hours and 5 minutes தான். ஸோ கிறிஸ்ப்னஸ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது நம்மளை எங்கேஜாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் வந்து அந்த நம்மளை ஒரு இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோங்கிற மாதிரிலாம் கொண்டு போய் ஒரு மாதிரி முடிப்பாங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. they have held us intact for the 2 hours and 5 minutes. ஸோ பிரில்லியன்ட் ஒர்க் இந்த ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் சொல்லிக்கிறேன். ஸோ அது படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது லொக்கேஷன், ஐயோ என்ன அழகான ஒரு லொக்கேஷன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காடுக்கு நடுவில் ஒரு வீடு, அப்படியே பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அந்த ஒரு சுமந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பா, அப்படி அவர் தான் நம்ம ஜெகதீஷ் சார் தான் இருப்பார். அவர் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணியெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் நடக்கும். சரியா? ஸோ அதனால் வந்து இவர் வந்து அந்த வாட்சர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுவார். வாட்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளி ஃபாரஸ்ட்டில் ஏதோ மிஸ்டீரியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, இல்லை ஏதோ வந்துட்டு அனிமல்ஸ் தென்படுத்தா உடனே நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ற மாதிரி அல்ல இன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் நினைக்கிறேன், ஒரு ரோல்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுவார். நான் எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிருக்கேன்னா, ஒரு கேரக்டரை தாண்டி அவர் இருக்கிற இடத்துல வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி, அதாவது அவர் ஒரு சின்ன இடம், பக்கம் ஃபுல்லாக க்ரீனு, சுற்றி எல்லாம் க்ரீனு, அங்கே ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு மாதிரி பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. லொக்கேஷன் பியூட்டிஃபுல்லாக பிடிச்சிருக்காங்க. எங்கே இதை ஷூட் பண்ணாங்க தயவுசெய்து யாரோ சொல்லுங்கள். சரி, இப்போ ஸோ pleasant and beautiful on the eyes. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு விஷுவலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த மிஸ்ட்ரியை தாண்டி, அந்த த்ரில்லரை தாண்டி அந்த விஷுவலும் ஒரு மாதிரி பயங்கரமாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் வுட் டெஃபினெட்லி, அந்த லொக்கேஷன் வுட் பி த செகண்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ. ஒரு மாதிரி ஒரு அந்த பியூட்டியும் கொடுத்துச்சு, மிஸ்ட்ரியும் கொடுத்துச்சு. ஸோ கிரேட் சாய்ஸ் ஆஃப் லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஹேவிங் செட் தட், இந்த லொக்கேஷன் பேசவே வந்துட்டு அதை கேப்சர் பண்ண விதம்னு சொல்லி நம்ம சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசலாமே. ஐ ஜஸ்ட் absolutely loved it. Again, the location is right in front of your eyes. It's beautiful. All you have to do is just place the camera at the right angles and capture it in the right way, and that was done brilliantly. Beautiful. ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. Loved it. Visually ஒரு அழகான ட்ரீட். அது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சொன்னோம். நாலாவது வந்துட்டு மியூசிக் வந்துட்டு எங்கே என்னென்ன எமோஷன் கிரியேட் பண்ணுமோ அது சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. லவ் த மியூசிக் அஸ் வெல். பர்ஃபார்மன்ஸஸ் டெஃபினட்டாக பேசி ஆகணும். ஆசிஃபிகா லெவல் கிராஸ்க்கு அப்புறம் இது நான் பார்க்குறேன். நல்ல அடியோஸ் அமிகோ நான் பார்க்கல. சரியா? பட் லெவல் கிராஸ் எனக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு ஜோனில் ஐ லவ் தட் அஸ் வெல். அண்ட் ரிவ்யூ ஆஃப் தட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் அது ஒரு பயங்கரமான த்ரில்லரு, இது ஒரு பயங்கரமான த்ரில்லர். ஒரு மாதிரி, ஆனால் அதில் பர்ஃபார்மன்ஸ் அந்த மனுஷன் வேற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார், இங்கே வேற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார். ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுவார், இமோஷன்ஸ்க்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாரு. பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. அப்பர்ணா பாலமுரளி மேம் ஹஸ் டன் ஹர் ரோல் வெரி வெரி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். நம்ம ஜெகதீஷ் சார் ஒரு மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர் மாதிரியே, சஸ்பீஷியஸ் கேரக்டர் மாதிரியே ப்ளே பண்ணிருப்பாரு. அவர் ஒரு மாதிரி கொண்டு போயிடுவார். மற்ற எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் அந்த அப்பா கேரக்டர் விஜயராகவன் சார் அவுட்ஸ்டாண்டிங்காக ப்ளே பண்ணியிருக்காரு, பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காரு. அது ஒரு ரொம்ப ட்ரிக்கியான கேரக்டர். கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனாலும் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தோணிடும். he's balanced it so bloody well. Especially வந்துட்டு he's an army officer பேசிக்கலாம். சரிங்களா? அவர் அங்கிருந்தா வந்திருப்பாரு. ஸோ அந்த ஆர்மி ஆஃபீஸரோட பேஸும் இப்போ அவர் இருக்கிற ஸ்டேட்டும் ரெண்டு பேலன்ஸ் பண்ணி ஒரு சீன் நம்ம நிலன்கள் ரவி சார் கூட வரும்.
அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு அந்த சீன், வேற லெவலில் கிரிப்பிங்காக இருந்துச்சு அந்த சீன்லாம். ஸோ ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் டெஃபினெட்லி த வின்னர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். ஓவராலாக வந்துட்டு எனக்கு இந்த படம் ரொம்ப 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 பிடிச்சது. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இட் வாஸ் வெரி எங்கேஜிங் ஃபார் மீ அண்ட் அந்த கிறிஸ்ப்னஸ் ஃபேக்டர் ஆஃப் த ஃபிலிம் இஸ் வாட் ஐ என்ஜாய் த மோஸ்ட் அண்ட் இட் வாஸ் வெரி எங்கேஜிங் அண்ட் வெரி வெரி வெல் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு படம் மாதிரியே நான் இன்னொரு ரிவ்யூ கிறிஸ்பாக முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் கிஷ்கிந்தா காண்டம். உங்கள் தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி. கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.